அன்பான தேவ பிள்ளைகளே, பல விதத்துல உபத்திரவங்கள் வருகிறது. ஊழியக்காரர்களுக்கு எத்தனையோ ஊழியக்காரர்கள் மனைவி இழந்திருக்கிறார்கள். எத்தனையோ பாஸ்டர் அம்மாமார்கள் கணவனை இழந்திருக்கிறார்கள், பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ பாஸ்டர் ஐயாமார்கள் தன்னுடைய வாலிப மகனை மறிக்க கொடுத்து எவ்வளவு உபத்திரவத்தின் ஊடாய் கடந்து வருகிறார்கள். வட மாநிலத்திலே ஊழியம் செய்கிற இடத்துல பல இடங்களிலே நெருக்கங்கள், பல தேசங்களிலே நெருக்கங்கள். கணவர் 10 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார்கள். மனைவிமார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஊழியத்து நிமித்தமாக. எத்தனை பாடுகள் மத்தியிலே ஊழியர்கள், விசுவாச பிள்ளைகள் எத்தனையோ பாடுகள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற ஒரு சூழ்நிலை, அநேகர் எதிரிகள் ஆக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. கிறிஸ்து நிமித்தமாக உபத்திரம் வருகிறது. அதே போல உபத்திரவ ஊடாய் கடந்து போன தாவீது, அவனுக்கு சகல உபத்திரவங்கள் வந்தது. ஆனாலும் எல்லா உபத்திரவங்கள் நின்று அந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தினார், கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கு அப்படி உபத்திரவத்தின் ஊடாய் கடந்து வருகிற உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், அந்த உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை பார்க்கும் பொழுது உபத்திரவத்தின் ஊடாய் கடந்து வந்தார்கள். காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் கர்த்தராகிய தேவனின் மித்தமாகவே அவர்கள் உபத்திரவப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய தேவனே அவர்கள் தேவன் என்று பறைசாற்றும்படி அங்க வைத்திருக்கிற சிலையை வணங்க மாட்டேன் என்று சொன்னதினாலே எரிகிற அக்கினி ஜுவாலையில தூக்கி உள்ளே போட்டார்கள். ஹல்லேலூயா. போட்டது 3 பேர், ஆனால் 4 பேர் உலாவிக் கொண்டு வருகிறார்கள். அதிலே ஒருவர் தேவ சாயலுக்கு ஒப்பான ஒரு தேவ மனிதன் அதில் உலாவி வருகிறதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த உபத்திரம் வந்த பொழுது அவர்கள் முடி கூட கருகவில்லை. ஹல்லேலூயா. போட்ட வஸ்திரங்கள் எரிந்து போகவில்லை. அவ்வளவு நேர்த்தியாக நடந்து வந்தார்கள். அந்த உபத்திரவத்தை தேவன் பார்த்தான். உபத்திரவத்தின் ஊடாய் கடந்து போன தாசர்களை பார்த்து விடுவித்தார். அன்று தானியேலை குறித்து படிக்கும் பொழுது சிங்க கெவிக்குள்ளே தூக்கி போட்டு விட்டார்கள். உபத்திரவம் அந்த சிங்கங்களின் வாய்களை தேவன் கட்டி போட்டார். உபத்திரவங்களின் ஊடாய் கடந்து வருகிற தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதே. அந்த உபத்திரவத்தின் வழியாய் தேவன் நடத்தினால் நன்றி என்று சொல்லி நடந்து வாருங்கள்.